சிவாவோட அத்தை இன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் சிவாவை வரவிடாமல் பண்ணிரு மகா அப்படின்னது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து இன்றைக்கி டாக்டர் ராமகிருஷ்ணன் அவங்க வரல, அந்த ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுங்கள் சிவா அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சியாக டாக்டரை வந்து ஏற்பாடு பண்ணுற மாதிரி மகா ஏற்பாடு பண்ணிடுறாங்க. வீட்டில் இருந்து ஃபங்க்ஷன் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்குது. ஆனால் சிவாவோட ஃபோனை வந்து மகா வாங்கிடுறாங்க. வீட்டில் எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க, ரிங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மகா அதை செல்லை கையில் வச்சுக்கிட்டே வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. வீட்டில் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க நல்ல நேரம் முடிய போகுது, ஆனால் இன்னும் தாலி பிரித்து கோர்க்கிறதுக்கு வந்து சிவா வரலையே, ஃபோன் பண்ணி வர சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சிவாவோட அம்மா சொல்கிறாங்க. சிவாவோட அண்ணனும் ஃபோன் பண்ணுறாங்க. யார் ஃபோன் பண்ணாலுமே வந்து மகா ஃபோனை எடுக்கவே இல்லை. இதில் வந்து ரொம்ப வருத்தத்தோடு சிவாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சிவா வந்து இன்னும் வரவே இல்லைம்மா, நல்ல நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, நிறைஞ்ச பௌர்ணமி இன்றைக்கி நடக்கணும், ஆனால் இன்னும் வராமல் இருக்கிறானே அப்படின்னு சொன்னதும் உடனே வேகமாக சிவாவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்களுடைய பேச்சை அவங்க என்றைக்கும் மீற மாட்டாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க அத்தை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகா தான் செல்லை எடுத்து வச்சுட்டு கேம் விளையாடுறாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.